தீபிகா மேடம் இருந்துட்டு மல்லி கூட கடைசியில அந்த குடோன்ல மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. அதாவது இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. குழந்தைங்கள தானே கடத்த போறோம் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சாங்க. அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய பேக்கிரவுண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த லேடிக்கோ, அதே மாரி இந்த ரவுடிங்களுக்கு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல தான் இப்ப மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம வெண்பாவ வந்து காப்பாத்துறதுக்காக விஜய், அடுத்ததா மல்லி இவங்க மட்டும் போராடி இருந்தா கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பாத்திருக்க முடியும். பட் ரொம்ப லேட் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம வெண்பாவ வந்து கண்டிப்பா இவங்க எல்லாருமா சேர்ந்து வித்திருக்கலாம். அதே மாதிரி நம்ம மல்லி வந்து இந்த கும்பல் கிட்டயும் மாட்டியிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ விஜய்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஏற்கனவே வந்து விஜய் இருந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம நாகு இருந்துட்டு விஜய்க்கு போன் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே மல்லிய வீடு பூரா தேடினாங்க. எங்கேயுமே வந்து மல்லி இல்ல. அதே மாதிரி மல்லியோட ரூம்ல போய் பார்த்தாங்க. அங்கேயும் இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து மல்லிக்கு போன் பண்ணும்போது போன் இங்கேயே விட்டுட்டு மல்லி வந்து எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் நாகு இருந்துட்டு விஜய்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி மல்லி உங்க கூட இருக்காங்களா மாப்ள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் தம்பி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு விஜய் தம்பி இருந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நானே எவ்வளவு பெரிய பிரச்சனைல எவ்வளவு டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா, அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சாரு. ஏன்னா நாகம் இருந்துட்டு இப்படி வந்து மல்லி எங்க காணோம், போனும் எங்க வச்சுட்டு போயிட்டா, எங்க போயிருக்கா, என்ன ஏது அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் எந்த ஒரு விஷயமும் தெரியல, எதையும் சொல்லிட்டும் போல அப்படின்னு உடனே எதுக்காக இந்த மல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கா, நானே என் பொண்ணை காணாம இங்க அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன், என் பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ இந்த அதாவது அவங்க ப்ராஜெக்ட் விஷயம் வேற, அவங்க வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வேற வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல மல்லி ஏன் இப்படி பண்ணா, எங்க போயிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம மல்லி எந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாம நம்ம விஜய் இருந்துட்டு அடுத்துதான் மல்லியையும் வந்து தேட போறாங்க. அதாவது மல்லி இருந்துட்டு யாருக்கிட்டயாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் தான் நாகம் இருந்துட்டு ஒரு லெட்டரை வந்து எடுத்து பாக்குறாங்க. அதாவது மல்லி இருந்துட்டு தன்னோட ரூம்குள்ள ஒரு லெட்டரை வந்து எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் வெண்பாவை தேடி போக போறேன். அந்த வெண்பாவை கடத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த தலைவி, அதாவது அவங்களோட தலைவியோட போட்டோ வந்து இருக்கு. அவங்களோட போட்டோ வச்சு நான் இப்ப அவங்கள போய் தேட போறேன். அதே மாதிரி வெண்பாவை காப்பாத்தி கண்டிப்பா வந்து விஜய் கிட்ட நான் சேர்த்துருவேன். விஜய் நான் உங்ககிட்ட சேர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு லெட்டர் இருக்கு. அததான் வந்து இப்போ விஜயும் நாகும் வந்து படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மல்லி ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு கோவப்படுறாங்க. அதாவது நான் வந்து வெண்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கேன். அதே மாதிரி மல்லி மேல கோவம் இருக்கு. அந்த கோவம் எல்லாத்தையுமே நான் முழுசா காட்டினேன் அப்படின்னா மல்லி தாங்க மாட்டா. அதனாலதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து காட்டினேன். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம மல்லியை நான் அவாய்ட் பண்ணதுக்கான காரணமே அடுத்ததா வந்து வெண்பா கண்டிப்பா கிடைச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா வெண்பா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் மல்லியை என்னென்ன பேசுவேன், ஏது எது பேசுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஏன்னா எனக்கு அவ்வளவு கோவம், அவ்வளவு ஆத்திரம் வருது. என்ன மீறி வந்து நான் சொன்ன பேச்சை மீறி வந்து இவ இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்காக தான் கொஞ்ச நாள் என்கிட்ட பேசாத, வெண்பா கிடைக்கிற வரைக்கும் பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன். அதுக்காக அவளை பர்மனண்டா நான் பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லல, இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு கோவப்படுறாங்க. அதே மாதிரி தீபனுக்கு போன் பண்ணி சொல்ல கடைசியில வந்து இந்த விஷயம் தீபிகாவுக்கு தெரிய வருது. அதாவது மல்லி வந்து இப்போ அந்த கும்பலை தேடி, அதாவது வெண்பாவை தேடி வந்து இந்த ரவுடிங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை கேட்டதும் இந்த தீபிகா இருந்துட்டு இந்த மல்லி ஏன் இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ வெண்பாவையும் காப்பாத்தணும் அப்படின்றதையும் தாண்டி இந்த மல்லியை ஃபாலோ பண்ணா போதும். அதாவது மல்லியை ஃபாலோ பண்றது அப்படின்னா அவங்க கிட்ட போன் இல்ல, ஒன்னும் இல்ல, அவங்கள ட்ரேஸ் பண்ணி அங்கிருந்து போக முடியாது. இப்படி பல விஷயங்கள் வந்து அதுல வந்து இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம மல்லி வந்து எங்க போயிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையுமே விசாரிச்சு கடைசியில மல்லி வந்து அந்த ரவுடிங்க கூட்டத்துல போய் சிக்கும்போது கரெக்டா வந்து தீபிகா மேடம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம
அந்த கும்பலோட தலைவியோட நெத்தியில கன்ன வச்சு, "எவ்ளோ தைரியம் இருந்தா குழந்தைங்கள கடத்தி விக்குவீங்க நீங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து தீபிகா மேடம் நின்னுகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மல்லி வந்து வெண்பாவ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி போயி, அங்க வந்து உண்மையிலேயே உயிர பணயம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தீபிகா மேடம் வந்து என்ட்ரி குடுத்ததுனால எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ வெண்பாவையும் காப்பாத்தியாச்சு. இன்னும் பல குழந்தைங்களையும் காப்பாத்துறாங்க. அதே மாரி இப்போ தீபிகா மேடம் இந்த ஒரு விஷயத்த இப்படியே விட போறது கிடையாது. அதாவது ஏற்கனவே வந்து நெறைய இடத்துல நெறைய குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்காங்க. இதோட முக்கிய புள்ளி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தீபிகாவோட நோக்கம். அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பாவ காப்பாத்திட்டாங்க பிரச்சனை இல்ல. தீபிகா மேடம் வந்து இந்த லேடிய புடிச்சு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. ஒரு பக்கம் மல்லியும் வந்து அந்த லேடிய புடிச்சு செம்ம கோவத்தோட அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வெண்பா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாரி வந்து இவங்களுக்கு மேல யாரோ இருக்காங்க. இவங்க வந்து கொண்டு போயி அதாவது எங்க எல்லாரையுமே கொண்டு போய் விக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, அதுக்கப்புறம் தான் அந்த லேடிய புடிச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அவங்களோட டீட்டெயில் குடு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கடைசியில அடி தாங்க முடியாம, அதுவும் இல்லாம தீபிகா மேடம் வந்துட்டு இந்த மாரி குழந்தைங்கள கடத்துனீங்க. அதுக்கப்புறம் வந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த லேடி இருந்துட்டு எல்லாத்தையும் உளர்றாங்க. அதுவும் இல்லாம வந்து இப்போ அந்த குழந்தைங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க இல்லையா? அவங்களும் வந்து புடிச்சு கடைசியில வந்து ஜெயில்ல வந்து போடுறாங்க. இப்போ நம்ம தீபிகா மேடத்துக்கு நெறைய பாராட்டுகள் வரப்போகுது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையே வந்து புடிச்சுட்டாங்க இல்லையா? அதனால இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.